குருப்பியோ நமக. இந்த நட்சத்திரங்கள் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பூரம், பூர்வ பால்குனி, பூபா அப்படின்னு சொல்கிறது. வைநாசிக நட்சத்திரம் மிருகசீரிஷம். பூர நட்சத்திரத்துக்கு 1ஆம் பாதத்துக்கு மிருகசீரிஷம் 4ஆம் பாதம். பூரம் 2ஆம் பாதத்துக்கு திருவாதிரை 1. பூரம் 3ஆம் பாதத்துக்கு திருவாதிரை 3. பூரம் 4ஆம் பாதத்துக்கு திருவாதிரை 4. இப்போ சப்போஸ் ஒரு குழந்தை பூர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்குன்னா திருவாதிரை நல்ல மேட்சிங் வரும். அப்போ திருவாதிரை 3 மட்டும் விட்டுட்டு நீங்கள் மற்ற பாதங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பொருத்தம் பார்த்து எடுத்துக்கணும். 6-8 ராசிகளை நம்ம அவாய்ட் பண்ணுவோம். அப்போது பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம், முழு நட்சத்திரம். 6ஆவது ராசின்னு சொல்லப்படுறது மகர ராசி, 8ஆவது ராசி மீன ராசி. இது 2ல் இருக்கிற நட்சத்திரங்கள் பொருத்தம் வந்தாலும் நம்ம அதை எடுத்துக்க முடியாது. 6-8 சஷ்டாஷ்டக தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். பொருந்தும் நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா புனர்பூசம், புனர்வசு அப்படின்னு சொல்கிற நட்சத்திரம், திருவாதிரை, கிருத்திகை, அஸ்வினி, பூரட்டாதி 1, 2, 3. ஏன்னா 4ஆவது பாதம் மீன ராசியில் வந்துடும், 8ஆவது ராசியாக வந்துடும். சதயம், அவிட்டம் 3, 4. ஏன்னா அவிட்டம் 1, 2 6ஆவது ராசியில் வந்துடும். உத்ராடம், மூலம், கேட்டை, விசாகம், சித்திரை, ஹஸ்தம். இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற நட்சத்திரங்கள் இருந்தாலும் இதை பார்த்த உடனே நீங்கள் இந்த நட்சத்திரம் இருக்கான்னு பார்த்துட்டு திருமணம் பண்ணிடக்கூடாது. இது ஒரு பேசிக்காக ஒரு ஃபில்ட்ரு பண்ணி எந்த மாதிரி ஒரு ஜாதகம் எடுத்தால் நமக்கு ஓரளவு ஒத்து வரும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு மட்டும்தான் இது. நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு மேட்ரினரி மைண்ட் செட்லேயோ வேறு யார்கிட்டையோ பேசுனீங்கன்னா அந்த குழந்தைங்களோட வருஷம், மாதம், தேதி, பிறந்த நேரம் வாங்கி ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்டையோ அல்லது உங்களுக்கு பிடித்த ஜோதிடர்கிட்டையோ பார்த்துட்டு தான் திருமணம் நிச்சயம் பண்ணணும். பொருந்திருக்கான்னு பார்த்துட்டு தான் பண்ணணும். வாழ்க வளமுடன். கிருத்திகா.